நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வியூகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அரசியல் மற்றும் சமூக துறைகளிலிருந்து ஆளுமைகள் ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சியில் பங்கேற்று வருகிறார்கள். அந்த வகையில் இந்த வாரம் கலை உலகத்திலிருந்து ஒரு அரசியல் ஆளுமையை நம்முடைய நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறோம். அண்மையில் வெளிவந்திருக்கிற ஜோக்கர் திரைப்படத்தின் இயக்குனரும் பத்திரிகையாளருமான ராஜமுருகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். யார் ஜோக்கர்? நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, மொத்தமாக இன்றைக்கி இந்திய ஜனநாயகம்ங்கிற அமைப்புக்குள்ளே தான் ஜோக்கர் அப்படிங்கிற புரிதலே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்க தான் ஜோக்கர். தமிழ் சினிமாவை தொடர்ந்து ஒவ்வொரு தரத்துக்கு உயர்த்திட்டு போகிறதுல இயக்குநர்களுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகம். தொடர்ச்சியாக அது அவங்க இந்த கடந்த 10 ஆண்டுகளில் அரசியல் சார்ந்த படங்கள் அல்லது அரசியலை பேசுகிற படங்கள் நிறைய வெளிவந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து உங்களை பத்திரிகையாளர் பின்புலத்திலிருந்து வந்த காரணத்தினாலா இல்லை என்ன காரணத்தினால் அரசியல் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து எடுக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறது? இல்லை, அரசியல் பத்திரிகைக்கு வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. நான் பொதுவாகவே அரசியல் தளத்தில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கேன். எழுத்து, பத்திரிகை, சினிமா எல்லாமே அரசியலின் இன்னொரு வெளிப்பாடுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அடிப்படையில் என்னுடைய பின்புலம் பார்த்திங்கன்னா, நான் ஒரு இடதுசாரி இயக்க பின்புலத்திலேருந்து வந்தவன். நான் தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கிராமம் அபிவிருத்தீஸ்வரம்னு உங்களுக்கு தெரியும். தஞ்சை மாவட்டம் இடதுசாரி இயக்கத்தின் ஒரு முக்கியமான களம். 70களில் உங்களுக்கு விவசாய கூலி போராட்டங்கள் நடத்தப்பட்ட காலகட்டமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி காலகட்டமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இடதுசாரி இயக்கத்தின் மிக முக்கியமான பூமி தஞ்சை மண். ஸோ எனக்கு சிறு வயசுலேயே இந்த கம்யூனிச புத்தகங்கள் அறிமுகமாகிடுச்சு. என்னுடைய அண்ணன் சரவணன் அவர் மூலமாகவும், பாடலாசிரியர் யுகபாரதி அவர் மூலமாகவும் நிறைய புத்தகங்கள் நான் முதல்ல வாசிக்க நேர்ந்த புத்தகங்களை இடதுசாரி இயக்கம் குறித்தான தோழர்களால் எழுதப்பட்ட புத்தகங்கள் தான். மூலதனம்லாம் நான் ரொம்ப 15 வயசுலேயே படிச்சுட்டேன். அதற்கான சூழல் இருந்தது. ஸோ அதனால் அப்படி வந்ததுனால ஆரம்பத்திலேருந்தே நாம் மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கணும், அதை சொல்லணுங்கிற நோக்கம்தான் இருந்தது. அதுக்காக தான் பத்திரிகை, எழுத்து, சினிமா எல்லாமே அதை கலாபூர்வமாக சொல்லணும், வெவ்வேறு வடிவங்களில் சொல்லணும் அப்படிங்கிறது. ஸோ இது எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. எல்லா அரசியல் திரைப்படங்கள்லையுமே எல்லா திரைப்படங்களுமே ஏதோ ஒரு அரசியலை பேசி கொண்டிருக்கிறது. நாம் சொல்கிற அரசியலை பேசுகிற திரைப்படங்கள்லையுமே ஒவ்வொரு பேசு பொருள் இருக்கும். ஆனால் இன்னமும் அரசியல் விழிப்புணர்வு இல்லாத, சமூக விழிப்புணர்வு இல்லாத, மக்களையே குறை சொல்வது அப்படிங்கிற புள்ளிக்கு எல்லாரும் நிற்கிறதுக்கான காரணம் என்ன? அவங்கள பயிற்றுவிக்கிறதுக்கான அரசுங்கிற அமைப்பு தயாராக இல்லைங்கிற குறைபாடுகளை பற்றி பேசாமல், நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் தெரியலை, உங்களால் தான் இந்த பிரச்சனைகள்லாம் இன்னமும் தொடர்ந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரியான எல்லா குற்றச்சாட்டுகளையும் மக்கள் மேலேயே வைக்கிறது என்ன வகையிலான நியாயம்? இல்லை, மக்கள் மேலே குற்றம் வைக்கலை, ஒரு விஷயம் ஒன்று. இரண்டாவது, மக்களிடமிருந்து விலகி அதை செய்யலை. நாமளும் மக்களாக தான் இருக்கோம். இப்போ நான் ஒரு பத்திரிகைக்காரனோ இயக்குனர்னோ என்னை பிரித்து கொள்ளலை. மொதல் விஷயம், நான் இன்னமும் ஒரு எளிய மனிதன், ஒடுக்கப்பட்டோர் அப்படிங்கிற இடத்துல வார்த்தைகள் மீது கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. விளிம்பு நிலை மனிதர்கள் அப்படிங்கிறதுல கூட எனக்கு அப்படி பிரித்து பார்க்குறதுல நம்பிக்கை இல்லை. நாமும் அந்த இடத்துல தான் இருக்கோம். ஸோ நம்மை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இப்போ நம்ம ஜனங்கன்னு தனியாக பிரித்து பேசலை, நம்ம பற்றி தான் நம்ம பேசுகிறோம். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த 50 ஆண்டுகளாக பெரியாரின் வரவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மிக முக்கியமான விஷயம். பெரியார் குறித்தான விமர்சனங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் கான்டெம்பரரி நிறையா நடந்துகிட்டு இருக்கலாம், அது வேறு. ஆனால் பெரியார் என்கிற ஒரு ஆளுமை தமிழ் சமூகத்தின் மீது, தமிழ் அரசியலின் மீது கொடுத்த தாக்கம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான தாக்கம். ஆனால் பெரியாருடைய பேச்சு எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனங்களை ஒரு டேய் அப்படின்னு தான் ஜனங்களை பார்த்து பேசிக்கிட்டே இருந்தார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஜனங்களை அடுத்த தளத்துக்கு அழைக்கிறது. அதுதான் இதோடைய நோக்கமே தவிர ஜனங்களை குற்றம் சுமத்துறதல்ல. நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. ஜனங்களை நம்ம அடுத்த தளத்துக்கு, ஜனங்களுக்கு இந்த விஷயங்களை புரிய வைக்க விரும்புகிறோம். நீங்கள் கடந்த 50 ஆண்டு கால தமிழக அரசியல் கவர்ச்சியின் அடிப்படையிலையும் உங்களுக்கே தெரியும், அப்படியான வெவ்வேறு விதங்களை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதற்கு தொடர்ந்து ஜனங்க பலியாகிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை பொறுக்க முடியாத கலைஞர்களும் அரசியல் தளத்தில் இயங்கக்கூடிய தோழர்களும் தொடர்ந்து அதை ஆற்றாமையோடு பேசுகிறோம். ஸோ அதுதானே தவிர ஜனங்களை குற்றம் சுமத்துவதல்ல, ஜனங்களை அழைக்கிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு. தமிழ்நாட்டில் 1960களுக்கு பிறகு அல்லது 50களுக்கு பிறகு கலைத்துறையில் திராவிட இயக்க பின்புலம் இருந்தது. பொது உடைமை கட்சிகளினுடைய நபர்களினுடைய அல்லது ஆளுமைகளினுடைய பின்புலம் இருந்தது. அதை ஓரளவுக்கு படைப்பிலும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு.
பெரியாருக்கு கட்சி அரசியல் மீது நம்பிக்கை இல்லை. ஆமாம். அவர் நேரடியாக சொல்லியிருக்கிறார், அரசியலுக்கு போகிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி. பொது உடைமை இயக்கங்களும் கூட இப்ப இருக்கிற அரசு அமைப்பிற்கு ஒரு நேர் எதிரான மாற்றை தொடர்ந்து முன்வைக்கிற ஒன்று. அப்படி இருக்கிற போது நீங்கள் அழைப்பு விடுக்கிற போராட்டங்கள் எதற்கான ஒன்று அல்லது எதை நோக்கிய ஒன்று? ஆமா, இப்போ திராவிட இயக்கங்களின் தாக்கம் அதிகமாக இருந்தப்பையும் இடதுசாரிய பொது உடைமை இயக்கங்களுடைய காலகட்டங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு நோக்கம் வைக்கப்பட்டது, முன்வைக்கப்பட்டது. இப்போ சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் சுதந்திர போராட்டம்ங்கிறது ஒன்று யூனிவர்சலாக வந்து ஜனங்களை நோக்கி, அதன் பிறகு திராவிட இயக்கம் வந்த பிறகு 2 முக்கியமான விஷயங்கள் வைக்கப்பட்டது. ஒன்று மொழி, தமிழை காக்கணும் அப்படிங்கிறது. 2வது வந்து பார்ப்பனிய எதிர்ப்பு. இது இந்த அடிப்படையான விஷயங்கள் இருக்குல்ல, சமூக நீதின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து தொடர்ந்து பொது உடைமை கட்சியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வந்து சமத்துவத்தை தான் அது வந்து, அது வெவ்வேறு விஷயங்கள் அதுக்குள்ளே இருந்தாலும் பொதுப்படையாக வந்து அது பேசக்கூடிய விஷயங்கள் வந்து சமத்துவங்கிற ஒரு விஷயத்தை தான் தொடர்ந்து முன்னெடு. பட் கடந்த 10 வருடங்களில் ஏற்பட்ட சமூக மாற்றம் இருக்கு இல்லையா, சமூகம் எல்லா விஷயத்திலுமே, பொருளாதாரம் எல்லா விஷயத்திலுமே, இது வந்து கடந்த 50 ஆண்டுகளில் ஏற்பட்ட மாற்றத்தை விட அதிகமான மாற்றம். அது ஆமாம், பல மடங்கு. ஸோ அதுக்கு காரணம் நமக்கு தெரியும், மொபைல், இணையம், இப்படின்னு நிறைய வந்து இந்த உலகம் வந்து ரொம்ப சுருங்கிட்ட பிறகு ஏற்பட்டக்கூடிய மாற்றம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம். ஸோ இப்போ வந்துட்டு எதை வச்சு நம்ம ஜனங்களை வந்து ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நம்ம முன் இருக்குது. அப்போ எனக்கு பர்சனலாக என்ன, இந்த காலகட்டம் எதற்கான காலகட்டம் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இயற்கையை பாதுகாப்பது, அதுதான் நம்ம முன் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். அப்போ இயற்கையை அழிப்பது யார், இயற்கையை பாதுகாக்க நினைப்பவர்கள் யார், இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கான்டெம்பரரி வார்ன்னு நான் நினைக்கிறேன். ஜோக்கர் மாதிரியான அரசியல் பேசுகிற படங்கள் இன்னைக்கு இருக்கிற நுகர்வு கலாச்சாரத்துக்கு பெரிய லெவல்ல வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கிற மக்களுக்கு போய் சேரும்னு நம்புறீங்களா? மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான விதையா கூட அது இருக்கும் நம்புறீங்களா? ஏன்னா இதே மாதிரி கடந்த 10 ஆண்டுகள்ல பல பிரச்சனைகளை பேசின படங்கள் நிறைய வந்துருச்சு. ஆனா இந்த பிரச்சனைகள், இந்த படங்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு பாக்குற போது என்ன மாதிரியான சமூக மாற்றத்துக்கு அது பெரிய விதை நீங்க நம்புறீங்க ஒரு திரைப்பட இயக்குனரா? நான் முதல்ல ஒரு விஷயத்தை வந்து சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, என்னை ஒரு திரைப்பட கலைஞனாக நான் வந்து எந்த முத்திரைக்குள்ளேயும் கொண்டு போக விரும்பலை. அரசியல் முத்திரை, அதாவது நான் இடதுசாரி இயக்க பின்னணியிலிருந்து வளர்ந்தவன்கிறது உண்மை. அதை நான் வந்து எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது நிறைய. ஆனால் அதை என்னுடைய முத்திரையாக வைக்க விரும்பலை. அதுதான், நான் ஒரு திரைப்பட கலைஞனாக வந்து இடதுசாரி இயக்கத்தை வந்து முத்திரையாக வைக்கல. நீங்கள் படத்தை ரொம்ப நுணுக்கமாக பார்த்தாலும் அதை தாண்டி தான் நான் நிறைய விஷயங்களை பேசியிருப்பேன். இல்லை சொல்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் ஏதாவது இருக்கிறதா? இல்லை தயக்கம் இல்லை. இல்லைன்னா நான் ஏன் இப்படி சொல்கிறேன், நான் தான் அறிவிச்சிக்கிறேனே, நான் இடதுசாரி இயக்க பின்னணியிலேருந்து வந்தவன்கிறத அறிவிச்சிக்கிறேனே. பட் அதை மட்டுமே ஒரு கலைஞனுடைய முத்திரையாக குத்தக்கூடாது. புரியுதில்ல நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியான இது இல்லாமல் நான் பொதுவாக இன்றைக்கி இருக்க இந்தியாவுடைய சிஸ்டத்துக்குள்ளே, இந்த சிஸ்டம்தால் வதைபடுகிற பீப்புள்ஸ் பற்றி பேச விரும்புகிறேன். புரியுதில்ல உங்களுக்கு? ஸோ சாதிய வன்முறையில் தொடங்கி பொருளாதார வன்முறை வரைக்கும் எல்லாவற்றையும் ஒரு பொது வெளியில் நின்று ஜனங்களுக்காக குரல் கொடுக்க விரும்புகிறேன். இதுதான் வந்து பற்றின ஒரு விஷயம். அப்படியான ஒரு நோக்கம் எனக்கு இருக்குது. அதற்காக திரைப்படம்ங்கிற ஒரு கருவி என்கிட்ட இருக்கிறதுனால நான் இதை பயன்படுத்திக்கிறேன். நான் ரோட்டில் போய் ஜனங்களோடையும் போராடுறதுக்கு நிற்பேன், பத்திரிகையில் எழுதுவேன். அதில் திரைப்படம்ங்கிறது ஒரு பகுதி. ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த திரைப்படம் பொதுஜனங்கள்கிட்ட போய் சேரணுங்கிற விருப்பத்தில் தான் நம்ம எடுக்கிறது. ஆனால் அப்படி நடக்கலைன்னா அதுக்கான வருத்தம் எனக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா அதல்ல ஒரு படைப்புடைய நோக்கம். நான் படைப்பு வந்து படைப்பது மட்டும்தான் அதோடைய விஷயம். ஸோ அது ஒன்று. 2வது, ஜோக்கர் வந்து பரவலாக போய் சேர்ந்துருக்கு. எனக்கு நான் ரொம்ப மிகவும் இல்லை, நான் அந்த படத்தினுடைய வெற்றி குறித்தோ அல்லது வீரியம் குறித்தோ என்னுடைய கேள்வி இல்லை. அது எது சொல்ல வந்ததோ அதை சரியா உள்வாங்கி கொண்டு அந்த மாற்றத்தை நிகழ்த்துறதுக்கான ஒரு தன்மை இங்க இருக்கா, இப்ப இருக்கிற கன்சூமர் சொசைட்டில இருக்காங்கிறதா என்னோட இல்லை. அதான் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே இந்த நம்பிக்கை அவநம்பிக்கைகள் வந்து இருக்குது. ஆனால் செய்வது தான் ஒரு படைப்பாளியுடைய வேலை. ஒன்று. 2வது, ஜோக்கர் திரைப்படம் வந்து எனக்கு பர்சனலாக நான் தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படத்தை பற்றின விமர்சனங்களோ அதைக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல. நம்ம ஒரு எளிமையாக ஒரு படம் எடுத்திருக்கோம், அதில் குறைகள் இருக்கலாம், இடைகள் இருக்கலாம், அதை நம்ம திருத்திக்க விரும்புகிறோம். பட் இந்த திரைப்படம் சாதாரணமான ஒரு ஜனக்கூட்டத்தோடு போய் பார்க்கும்போது படம் முடிந்து வெளியில் வரும்போது அவர்களுக்குள் விவாதம் நடக்குது.
இது பார்த்து ரொம்ப நாளாச்சு நான் பர்சனலாக ஏன்னா ஒரு அரசியல் திரைப்படம்ங்கிறது இங்கே அபூர்வமாக தான் நம்மளால் எடுக்கப்படுகிறது. ஸோ அப்படி வந்து இந்த படம் முடிந்த உடனே ஒரு விவாதத்தை வந்து ரொம்ப சாதாரண ஜனங்கள் நிகழ்த்துறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. வெளிப்படையாக ஒரு நேர்மையான ஒரு கேள்வி, ஒரு பிரபலமான மாஸ் ஹீரோ ஏதேனும் ஒரு அரசியல் வசனங்கள் அல்லது பஞ்ச் வசனங்கள் பேசுகிற போது தட்டப்படுகிற கை ஒலிக்கும். நீங்க உங்க படத்துல ஜோக்கர் படத்துல எழுப்பி இருக்கிற பல கேள்விகளுக்கும் வாழ்றதுக்கு தான் முடியல, பேழ்றதுக்கும் இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு வசன உச்சரிப்புக்காக கை தட்டப்படுற அந்த விஷயத்த எந்த அளவுக்கான புரிதலோட மக்கள் உள்வாங்குறாங்க நீங்க நம்புறீங்க? அது நீங்க தொடர்ந்து அந்த உரையாடலுங்கிறது தியேட்டர் வாசல்ல இருந்து வீடு போய் சேர்றதுக்குள்ள காணாமல் போவதற்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறது இதுக்கு முந்தைய எல்லா அரசியல் படங்கள்ல இருந்தும் நமக்கு கிடைச்ச பாடம். அது எந்த அளவுக்கான ஒரு உரையாடலை ஏற்படுத்தும் நம்புறீங்க? ஆமாம், அது உரையாடலை ஏற்படுத்துவது என்பது ஜனங்க வந்து அதை பார்க்குறாங்க. அதன் பிறகு உரையாடல் ஏற்படுத்துவது ஊடகங்களின் வேலை தான். அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாம், நிச்சயமாக அப்படி தான் வந்து தொடர்ந்து இப்போ இணையங்களில் தோழர்களில் ஊடகங்கள் எல்லாமே இது தொடர்ந்து விவாதிக்கப்படுது ஜோக்கர் திரைப்படத்தை பற்றி. ஸோ இந்த விவாதம் ஒரு சிறிய ஒரு விதையை வந்து ஏற்படுத்தும், அவ்வளவுதான். இது அந்த விதை வந்து நாளைக்கு இந்த மாதிரியான திரைப்படங்கள் இன்னும் கொஞ்சம் வெளிவரும். இதெல்லாம் ஜனநாயகத்தின் ஒரு அங்கம். இது மாற்றத்தின் ஒரு சின்ன விதை. இதுக்கு அப்பால் வந்து நிறைய போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டில். ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான தனிமனித போராட்டங்கள், ஒரு குழுவின் போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதை தாண்டி அரசியல் தளத்தில் வேற ஒன்று நடக்குது. எல்லாம் சேர்ந்து தான் மாற்றத்தை வந்து கிரியேட் பண்ண முடியும். அதில் இது ஒரு சிறிய பங்களிப்பு. நீங்க இடதுசாரியோட பின்னணியிலிருந்து வந்தவருங்கிற மாதிரியான ஒரு கேள்வி. இன்னைக்கும் தமிழ்நாட்டை கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக இடதுசாரிகளினுடைய மக்களுக்கான போராட்டங்கள், மாகாயக்க மாதிரியான அமைப்புகளுடைய போராட்டங்கள், வீதி போராட்டங்கள், இதழில் நடத்துனது, பேருந்தில் அவங்க முழக்கமிடுறதுன்னு நீங்க ஜோக்கர் படத்துல என்ன மாதிரியான போராட்ட வடிவங்களை முன் வச்சிருந்தீங்களோ எல்லா போராட்டங்களும் 50-60 வருடங்களாக தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த போராட்டங்களை மக்கள் வெறும் பார்வையாளர்களா மட்டுமே பார்த்துட்டு கடந்து போறாங்களே தவிர அவங்க நமக்காக போராடிட்டு இருக்காங்கிற உணர்வு இவர்களுக்கு இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த பதிவுகள் மூலமாக எதை மாற்ற நினைக்கிறீர்கள்? இந்த போராட்ட வடிவங்கள் மக்கள் கிட்ட போய் சேரலைங்கிற உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த வடிவம் நல்லதுதான், ஆனா நீங்க வாங்கன்னு கூப்பிடுறது என்ன மாதிரியான சரியான அணுகுமுறை? இல்லை, முதல் விஷயம், நமக்காக போராடுகிறவர்களை நாம் கவனிக்காமல் கடந்து போகுதுங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன். யாரான வேணாலும் இருக்கட்டும், அதுதான் சொல்கிறேன். போராடுகிறவர்கள் எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் எந்த கொள்கையை பின்பற்றுகிறவர்கள், அதெல்லாம் இல்லை. அவங்க ஜனங்களுக்காக உண்மையாக போராடுறாங்களா அப்படிங்கிறது முதல் விஷயம். அப்படியான போராட்டங்களை நீங்கள் பார்த்துட்டு கடந்து போகிறீங்க. ஸோ அப்படி கடந்து போவது அப்படிங்கிறது இல்லாமல் ரொம்ப எளிமையான கேள்வி. நான் வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கேன், மீத்தேன் திட்டத்துக்காகவோ நியூட்ரினோ திட்டத்திற்காகவோ ஒரு குழு போராடிட்டு இருக்காங்கன்னா அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நம்புகிற ஒரு நபருக்கு அதன் அரசியலை எப்படி புரிய வைப்பீர்கள்னு கேட்குறேன். இப்போ எங்க வீட்டுல கரண்ட் இல்ல, பக்கத்து வீட்லயும் கரண்ட் இல்லைன்னா இபி ஆபீஸ்க்கு போன் பண்றப்போ 2 வீடுகளும் ஒன்னா சேர்ந்து கூட வருவாங்க. அவங்களுடைய அன்றாட பிரச்சனை. ஆனா எங்கேயோ மதுரையில் நடக்கிற, எங்கேயோ தேனியில இருக்கிற பிரச்சனைக்காக சென்னையில இருக்கிறவங்க ஏன் குரல் கொடுக்கணுங்கிற இந்த கேள்வி எல்லோரிடமும் இருக்கிற போது எப்படி இந்த போராட்டங்களை ஒன்றுபடுத்த முடியும்? நிச்சயமா. என்னன்னா இது வந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம இந்த கடந்து போக பழகிட்டோம். இதற்கு வந்து ஒரு அற எழுச்சியை உருவாக்கணும். நீங்க கேட்குற கேள்வி மிக முக்கியமான கேள்வி. அரைஞ்சு எழுச்சிருக்கீங்க. இல்லை, இது வந்து ஒட்டுமொத்தமாக இது அதான் சொல்கிறேன்ல, இது ஒரு திரைப்படத்தில் நம்ம சொல்கிறோம். பட் இது ஒட்டுமொத்தமான அற எழுச்சியாக உருவாகணும். அந்த அற எழுச்சியாக உருவாவதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒருங்கிணைப்பு வந்து நடக்கணும். இப்போ எனக்கு பர்சனலாக ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இன்னும் 10 வருடங்களில் நீங்கள் கேட்கிற கேள்விகளுக்கான விடை சமூகத்திலேயே நிகழும் நான் நம்புகிறேன். இன்னும் 10 வருடங்களில் இந்த விஷயங்கள் இப்போ இருக்கு இல்லையா, கான்டெம்பரரியாக எதையும் கவனிக்காமல் கடந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த ஒரு சூழல் வந்து இன்னும் 5-10 வருடங்களில் மாறி ஒரு சிவில் சொசைட்டி ஒன்று நிச்சயமாக ஃபார்ம் ஆகும். ஏன் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து சந்தித்து வருகிற அரசியல் ரொம்ப கேவலமான அரசியல் விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம அந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அழைத்து செல்லும் நான் நம்புகிறேன். அதற்கு நிறைய விஷயங்கள் இந்தியா முழுக்க நடக்க ஆரம்பிச்சிருக்கு. படைப்பு தளத்துலையும் சரி, அரசியல் தளத்துலையும் சரி, நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அது எல்லாம் ஒருங்கிணைந்து இன்னும் 10 வருடங்களில் அப்படியான மாற்றம் நிச்சயமாக நடக்கும். இந்தியாவில் 2 விதமான பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று ஊழல், வேலை வாய்ப்பின்மை, அல்லது வளங்கள் மீதான உரிமையை பகிர்ந்து கொடுக்காதது மாதிரியான நிர்வாக ரீதியிலான பிரச்சனைகள். இன்னொன்று இந்த மண்ணுக்கே இருக்கிற சாதி பிரச்சனைகள், பெண்களை அடிமையாக வைத்திருக்கிற ஆணாதிக்க மனோபாவம், மதம் இனம்னு தொடர்ந்து தங்களுக்குள்ள அடிச்சுக்கிற இந்த குழுக்களினுடைய மோதல்னு 2 பிரச்சனைகள் இருக்கு.
தொடர்ந்து எல்லா திரைப்படங்களுமே இந்த ஊழல், வேலை வாய்ப்பின்மை மாதிரியான அரசாங்கத்தை கேள்வி கேட்கறது, லஞ்சத்தை ஒழிச்சிடணும், அரசியல்வாதிகள் மோசமானவங்க, இந்த விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவமும் அதற்கான ஆழமும் இந்த 2வது பகுதியில் இருக்கிற சமூக பிரச்சனைகள் மீதான அந்த மக்கள் மீதான பிரச்சனைகளை எடுக்கிறதுல அவ்வளவு தைரியம் இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு பொதுவாகவே முன்வைக்கப்படுகிறது. அது ஒரு பத்திரிகையாளராக எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தைரியம் இல்லை அப்படிங்கிறது வந்து நமக்கு இருக்கக்கூடிய சில நிர்வாக சிக்கல்கள் தான். அது வந்து நான் ஒத்துக்கிறேன். என்னென்னா, சில படங்கள் எடுக்கும்போதே அதற்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறது ரொம்ப அதிகம். அதுவும் சமீப காலமாக வந்து அப்போ இந்த பிரச்சனைகளை எல்லாம் எடுக்கவே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னா எது பிரச்சனையினுடைய ஆழம்? இப்போ நீங்கள் லஞ்சம் வாங்குற தாசில்தார், லஞ்சம் வாங்குற கலெக்டர்னு நம்மளால ஈஸியாக சொல்லிட முடியுது. ஒரு முதலமைச்சரையோ அல்லது ஒரு எதிர்கட்சி தலைவரையோ நம்மளால சராசரியாக கிண்டல் செய்கிற முடியும். ஆனால் நீங்கள் சொல்ற 2வது பகுதியை பற்றி எடுக்கிறதுக்கே நமக்கு வந்து பிரச்சனைகள் வருமோன்னு யோசிக்கிறோம்னா அந்த பிரச்சனைகள் இன்னமும் தொடப்படாமலே இருக்குங்கிறதான அர்த்தம். ஆமாம்மா, நிச்சயமாக நிறைய விஷயங்கள் தொடப்படாமல் இருக்குது. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதில் என்னன்னா, முதல் விஷயம், ஒரு ஸ்கிரிப்ட் எழுதப்படும் போதே நான் வந்து ஒரு டைரக்டர், சினிமாக்காரராக கேட்காம பத்திரிகையாளர்கிட்ட. ஆமாம், ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும் போதே நிறைய சந்தேகங்கள் வருது. ஐயோ, இதுக்கு இவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்களோ, இதுக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்காங்களோ, அதுக்கு பிறகு தணிக்கை குழுன்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே இருக்குது, அது எழுதப்படும் போதும் எடுக்கப்படும் போதும். அப்புறம் என்ன நீங்கள் யோசிச்சாலும் சினிமா என்பது ஒரு முதலீடு தான், வியாபாரம், பணம் போடணும் அதை நம்பி. இப்போ எனக்கு வந்து ஜோக்கருக்கு முதல் விஷயம் அதோடைய வெற்றியே வந்து தயாரிப்பாளர் தான், இப்படியான ஒரு படத்தை. ஸோ அதை தாண்டி ஒரு படைப்பு அடுத்த தளத்துக்கு வர்றதுக்கான ஒரு நிர்வாகம் வந்து இங்கே இன்னும் கரெக்டாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று, நம்ம பேச தயங்குகிற விஷயத்தை எல்லாம் பேசுவதற்கான விஷயங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அது நீங்கள் இன்னும் கொஞ்ச காலத்தில் நீங்கள் சொல்கிற அந்த தயக்கங்கள்லாம் உடை தெரியப்படும். ஃபன்ரின்னு ஒரு படம் வருது, நம்ம பார்க்குறோம். தமிழில் வரல? இல்லை, வேணாம். இப்போ ஜோக்கர் தமிழில் வந்திருக்கு. ஜோக்கரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்டெம்பரரியான எல்லா விஷயமுமே அந்த படத்தில் இருக்கும். நீங்கள் இந்த ஜோக்கர் ஸ்கிரிப்டை எழுதும்போது நிச்சயமாக தயங்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் இருக்குது. ஆனால் எதையுமே நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல, அப்படியே வந்திருக்கு படத்தில். ஒரு கட்சி கொடிகளாகட்டும், தனிநபர்களின் பெயர்களாகட்டும், சில கம்பெனிகளின் பெயர்களாக. இந்த கேள்வி அதனால தான் இந்த ஒரு பெரிய முயற்சியை எடுத்திருக்கிற சினிமா இயக்குநர்கிட்ட கேட்கல. ஏன்னா ஒரு சினிமா துறைக்குள்ள இந்த எல்லையை தொடர்றது எவ்வளவு கடினமானதுங்கிறது ஃபீல்ட் ரியாலிட்டி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு பத்திரிகையாளராக அதுல ஸ்ட்ரகிள் இல்லை. இந்த கேள்வியை கேட்டதுக்கான நேரடிக்கு வந்துடுறேன் நான். இந்தியாவில் தமிழ்நாடு வந்து நகரமயமாக்கப்பட்ட அதிகபட்சமான ஏறக்குறைய 55% 60% நகரமயமாக்கப்பட்ட ஒரு மாநிலம். இங்க கழிப்பிட பிரச்சனையை ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்து, இன்னும் சொல்ல போனால் டாய்லெட் இல்லாத வீடுகள்ல இலவச மிக்சியும் கிரைண்டரும் டிவியும் போய் சேர்ந்து இருக்கிற மாநிலங்கள்ல ஒண்ணு தமிழ்நாடு. கழிப்பிட பிரச்சனை தனக்கான பிரச்சனைன்னு கூட நினைக்காத மாநிலமாக கூட. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்துல கழிப்பிட பிரச்சனையை எப்படி ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்து அதை ஒரு கதை கருவா வடிவமைச்சிங்க? ஆமா, இது முதல் விஷயம் வந்து இதற்கான விஷயம் கிடச்சிது தருமபுரியில். நான் வந்து ஒரு பயணம் பண்ணிகிட்டு இருந்தப்போ தான் இதை பார்த்தேன். அங்கே நிறைய கழிவறைகள் வந்து கட்டி முடிக்கப்படாமல் அப்படியே இருக்குது. அதை வந்து அவங்க வந்து சும்மா பாத்திரம் கழுவுற இடமாகவும் இதாகவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் இப்படி இருக்குன்னு கேட்க ஆரம்பித்தது தான் இந்த கதைக்கான மையம். அப்போ கேட்கும்போது அவங்க வந்து இந்த ஃப்ரீ டாய்லெட்டில் வந்து கட்டி கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் காசு வாங்கிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அது குறித்தான விழிப்புணர்வு ஜனங்களுக்கும் கிடையாது, அதை வந்து அவங்களுக்கு கொண்டு செல்லணுங்கிற இது சிஸ்டத்துக்கும் கிடையாது. விளம்பரம் எழுதுறது மட்டும்தான் வேலை, ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டா போதும் அப்படிங்கிறது. ஸோ அப்போது நான் வந்து அதை கழிவறை பிரச்சனையாக பார்க்கல. கழிவறைங்கிறது முக்கியமான பிரச்சனை, அது சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான பிரச்சனை. ஆனால் நான் அதை அணுகியது வந்து கழிவறை பிரச்சனையாக பார்க்கல. நான் வந்து அதை வந்து ஒரு தேசத்தின் குறியீடாக நான் பார்க்குறேன். ஒரு தேசத்தின் மிக முக்கியமான ஒரு சிம்பிளாக அதை பார்க்குறேன் கழிவறைங்கிறது. ஒரு கழிவறைக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஊழலோ அலட்சியமோ ஒரு விஷயமோ எல்லாத்துலேயுமே இருக்குது. கழிவறைங்கிறது நாம் ரொம்ப லீஸ்ட்டாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுலேயே ஒரு தேசத்தின் லட்சணம் எப்படி இருக்குங்கிற சொல்கிறதுக்காக தான் நான் அதை சொன்னேன். இல்லை, நான் கேட்ட முதல் கேள்வியை நான் எங்கே அசோசியேட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, தர்மபுரி பாப்பரெட்டிப்பட்டியில் எடுக்க வேண்டிய பிரச்சனைகளை விட ஒரு கழிவறையை அடிப்படை பிரச்சனையாக பார்க்கிற போது அங்கிருக்கிற ஒரு நிகழ வேண்டிய இந்த சமூகத்துல எந்த தளத்துல உரையாடுனா அது பெரும்பான்மையான மக்களை நேரடியாக போய் பாதிக்குமோ அங்க நம்மளால இன்னும் அவங்கள்ட்ட அந்த பிரச்சனைகளை பத்தி பேச முடியாம நீங்க சொல்ற ஒரு குறியீடுங்கிறது கழிப்பிட பிரச்சனையா மாறி இருக்கு அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வியா இருக்கு. புரியுது. நான் வந்து ஒரு திரைப்படம், இந்த ஒரு திரைப்படத்தில் நான் என்ன பேச விரும்புகிறேனோ அதை தான் நான் பேசணும். அகைன் இந்த கேள்வி சினிமா இயக்குனரிடம் அல்ல, இல்லை அது வந்து எனக்கு பர்சனலாக வந்து அதை எதையுமே எடுக்கணுங்கிற
எண்ணம் எனக்கு இருக்கு. நீங்க எனக்கு பெயர் வைத்த தயக்கம் வரைக்குமே இல்லை. அது பெரிய அளவுல இல்லை, எனக்கு தயக்கமே இல்லை. உண்மையிலே அதுதான். நான் வந்து நீங்கள் நேரடியாகவே கேளுங்க, சாதிய பிரச்சனைகளை பற்றியோ சாதிய வன்முறைகளை பற்றியோ படம் எடுக்கணும்னாலும் நான் வந்து எனக்கு அதில் எந்த பயமுமே இல்லை. இதை வந்து ரொம்ப உண்மையாக சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அப்படியான பயமோ இருந்திருந்தால் இந்த படத்தையே எடுத்திருக்க முடியாது. நீங்கள் அடிப்படையில் வந்துட்டு இந்த படத்தையே எடுத்திருக்க முடியாது. உங்களுக்கு உங்கள் குறித்தான, உங்களது வாழ்க்கை குறித்தான, உங்களது இருப்பு குறித்தான, உங்களது பொருளாதாரம் குறித்தான பயம் இருந்திருந்தால் ஜோக்கரையே எடுத்திருக்க முடியாது. ஸோ வந்து அதனால் அப்படியான பயம் பர்சனலாக எனக்கு இல்லை. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய தயக்கங்கள் சமூக அளவுலையும் படைப்பாளிகள் மட்டும் இருக்குது. நிச்சயமாக அது வந்து அதை வந்து இந்த சிஸ்டம் உருவாக்கி வச்சிருக்கு. எந்த சிஸ்டம் பயத்தை இல்ல, உருவாக்கல? எனக்கு வெளிப்படையாக எனக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஆளுங்கட்சியையும் ஒரு எதிர்க்கட்சியையும் தமிழகத்தினுடைய பிரதான கட்சிகள் அத்தனை கட்சிகளினுடைய தலைவர்களையுமே ஒரு விதமான பொலிட்டிக்கல் சட்டையருங்கிற ஃபார்மெட்ல உங்களால் தைரியமாக விமர்சிக்க முடிகிறது. அதுக்கான தைரியத்தை ஒரு திரைப்பட உலகம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஒரு தயாரிப்பாளர் கொடுத்திருக்கிறாரு, ஒரு இயக்குனரா உங்களுக்கு அந்த கட்ஸ் இருக்கு. இவர்களை விடவும் உச்சபட்சமான விஷயமா, அதிகாரமா, பிரச்சனையா அதை பற்றி பேச முடியாமல் இருப்பதற்கு நான் கேட்கிறேன். இல்லை, அதை பற்றி பேச முடியாமல் இருக்கிறதுன்னு கேட்குறது நீங்கள் நியாயம்தான். அதுக்கான பயம் வந்து இங்கே உருவாயிருக்கு. அதெல்லாமே ஓகே. அரசாங்கத்தை விடவும் அது பெரிய பிரச்சனை. இல்லை, நிச்சயமாக பிரச்சனை, நிச்சயமாக முக்கியமான பிரச்சனை. அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஸோ அதை பற்றி பேசுவதற்கும் இன்றைக்கு படைப்பாளிகள் இருக்காங்க. அது குறித்தான குரல்கள்லாம் எழுந்துக்கிட்டு இருக்கு, எங்கே பார்த்தாலுமே ஒலிக்குது. ஸோ அதற்கான தயக்கங்கள்லாம் உடைப்படுது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உடைப்படணும் இல்லையா? அதுக்கான தயக்கங்கள்லாம் உடைப்படுது நிச்சயமாக. இன்னமும் தமிழ் சினிமாவில் இன்னொன்று ஒரு விஷயம், அரசாங்கம் அப்படிங்கிறது இல்லை ஆமாம், கஷ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது வந்து நேரடியா நீ தப்பு பண்ணேன்னு சொல்றது, நேரடியா மக்களை பார்த்து நீ இன்னும் தப்பா இருக்கேன்னு சொல்றது, அதை அவங்களால ஏத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏத்துக்க முடியாது. நிச்சயமா ஏத்துக்க முடியும். நீங்க ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், அரசாங்கத்தை இயக்குவதே நீங்க சொல்ற சோ கால்டு ஆட்கள் தான். புரியுதா நான் சொல்றது? ஒரு நிர்வாகத்தை இயக்குவது, நான் வந்து அரசாங்கத்தையும் இதையும் பிரித்து பார்க்க விரும்பலை. இது வந்து அரசாங்கத்தை இயக்குவதும் கூட இந்த சமூகம் சார்ந்த நபர்களும் இருக்காங்க அதில். ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு சாதிய வன்முறையாகவோ இது எதை நோக்கியுமே கேள்வி எழுப்புவதற்கான பயம் அப்படிங்கிறது காலகாலமாக இருந்துகிட்டு இருக்கு. அதை வந்து இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதை தாண்டி ஒவ்வொரு காலகட்டத்திலுமே அதற்கான கேள்விகள் எழுந்துகிட்டு இருக்கு. இப்போ தீவிரமாக எழ வேண்டிய ஒரு காலகட்டம். அதற்கான கேள்விகள், அதற்கான குரல் தொடர்ந்து இன்னும் அதிகமாக எழுங்கிறது என்னோட நம்பிக்கை. அதெல்லாம் உடையப்படும். தைரியமாக ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று எல்லா கட்சிகளின் மீதும் விமர்சனம் வைத்த ராஜ்முருகன் ஜோக்கர் படத்தில் இடதுசாரிகள் மீதான தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளையும் அந்த விமர்சனங்களையும் கூட பதிவு செஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு விமர்சனங்களை சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடிஞ்சது. உங்களோட இடதுசாரி பின்புலம் வந்து அதை தடுத்துருச்சா? அப்படிலாம் இல்லை. முதல் விஷயம் வந்து இடதுசாரி இயக்கத்தில் வளர்ந்தவன் அப்படிங்கிறது அந்த நன்றி உணர்ச்சி எப்போவுமே இருக்குது. அவர்கள் எனக்கு கொடுத்ததுங்கிறது நிறைய. இன்னமும் அவர்களுக்கான போராட்டங்களில் என்னுடைய பங்களிப்புங்கிறது உண்டு. ஆனால் அதன் கட்டமைப்பு குறித்தான விமர்சனங்கள் எனக்கும் உண்டு. அதை தோழர்கள் முன் வைக்கிறதோ, அவங்க ரொம்ப அதை தீவிரமாக எடுத்துக்கிறதோ ரொம்ப இலகுவாக அங்கே நடக்குது. ஸோ இந்த படத்தில் அதுக்கான தேவை இல்லை. ஒரு திரைப்படம்ங்கிறது சில விஷயங்களை பேசணும், அது கதையை சார்ந்த விஷயம். அதில் இதுக்கான தேவை இல்லை. ஸோ அது குறித்தான படம் இல்லை. ஒரு அரசியல் சமமான விமர்சனம் வைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் இந்த படத்துல உருவாக்கியிருக்கீங்க. ஒரு ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஒரு நடிகர் பேசுகிற போது இவர் அந்த தலைவர்னு அசோசியேட் பண்ணிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் சூழலையும் கொடுத்திருக்கிற நபர்கிற போது இன்னொரு கட்சியாக, இன்னொரு இயக்கமாக இருக்கிற அதை மட்டும் தவிர்ப்பதற்கான காரணம் என்னன்னா, ரொம்ப முக்கியமாக உங்கள் முன் இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் காரணம். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்ம முன்னால் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள், அரசியல் நம்பிக்கைகள், அதாவது நான் சொல்றது மெயின் ஸ்ட்ரீம் அரசியல் நம்பிக்கைகள் அப்படிங்கிறது என்ன? யார் உங்களுக்காக போராட வர்றா? யார் வந்து முன்னெடுக்கிறா? இருக்கிறது ஏதோ கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கை, மிச்ச சொச்ச நம்பிக்கைகள் அப்படிங்கிறது யாரோ இன்னைக்கு தெருவில் 4 பேர் இறங்கி இப்போவும் போராடுகிறவர்கள் வந்து கொஞ்சம் தோழர்கள் தான். ஸோ அவர்களை நோக்கி நீங்கள் கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கான நம்பிக்கைகளே இல்லாமல் போயிடுங்கிறது தான் என்னுடைய அடிப்படையான விஷயம். தோழர்களை நோக்கி, இடதுசாரிகளை நோக்கி கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கு. ஆமாம், இன்னொன்று தோழர்கள்ங்கிறது இடதுசாரி இயக்கத்தை மட்டும் நான் சொல்லலை. இன்னும் இருக்கக்கூடிய உதிரி அமைப்புகள் போராட்டத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க மட்டும்தான். மற்ற எல்லாரும் முதலாளிகள் ஆயிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து கவுன்சிலரில் தொடங்கி எல்லாருமே வந்து அவங்களுக்கான வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற தனி மனித ஒழுங்கினங்களை ரொம்ப அதிகமாக செய்து கொண்டிருக்கிற வேறு ஒரு அரசியல் அமைப்பு முழுவதுமாக உருவாக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் நமக்காக போராடுகிற கொஞ்ச நஞ்ச பேரையும் சந்தேகப்படுவது, அவர்களை கேள்வி கேட்டு முடக்குவது, அப்படி இருந்தாக்கா நீங்கள் எங்கே போய் நிற்பீங்கிறதா என்னோட கேள்வி. ஒரு இடதுசாரி பின்புலத்திலிருந்து வந்தவர் என்கிற முறையில் எனக்கு இன்னொரு ஆச்சரியமான கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி,
இது என்னுடைய பிரச்சனை, இந்த பிரச்சனையை போக்குவதற்கு இதுதான் வழி, இந்த வழியில போறதுக்கு இப்படி பயணப்படணும்னு அரசியல் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய இடதுசாரிகள் பின்புலத்திலிருந்து வந்தவர்கள் மீண்டும் மீண்டும் ஜோக்கர் மாதிரியான ஒரு தனிநபர்களை முன்னிலைப்படுத்துவது எப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா இவர்கள் முன்னெடுத்தால் இந்த போராட்டம் வெற்றி பெறும், இல்லது இந்த மாதிரியான ஆளுமைகளை அடையாளம் காணணும், சோசியல் ஆக்டிவிஸ்ட்னு இவங்களெல்லாம் அடையாளப்படுத்துறது, இப்படி தனிநபர்களை பிரச்சனைகளுக்கு இந்த இயற்கை வேளாண்மையா அவரை போய் பாருங்க, இப்படி தனிநபர்களை முன்னிலைப்படுத்துவதன் வாயிலாகவே அந்த பிரச்சனை நீர்த்து போகப்படுதுங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இங்க இருக்கு. இடதுசாரி பின்புலம் வந்தவர்ங்கிற முறையில் இதை எப்படி பாக்குறீங்க? மக்களுக்கான அரசியல் பயிற்சி குறித்த எந்த பேச்சுமே இல்லாமல் நபர்களை முன்னிலைப்படுத்துவது எப்படி சரியா இருக்கும்? இல்லை, நபர்களை முன்னிலைப்படுத்துவதில் எனக்கும் உடன்பாடு கிடையாது. நிச்சயமா அதில் வந்து நான் பட் நபர்களை வந்து இன்ஸ்பிரேஷனாக வைப்பதுங்கிறதுல எனக்கு உடன்பாடு இருக்குது. அது வந்து எப்போவுமே அது காலகாலமாக வரலாறு முழுக்கவே நீங்கள் இன்ஸ்பிரேஷனுக்கு வந்து ஒரு தனிநபரை முன்னிறுத்தும் போது தான் உங்களுக்கு திரும்ப எங்களை மீட்பதற்கு ஒரு தேவதூதன் வருவான்ங்கிற நம்பிக்கை ஏற்படுத்தாது. அந்த நம்பிக்கையை நான் சொல்லலை, அந்த நம்பிக்கையை சொல்லலை, ஒரு வழியை தேர்ந்தெடுப்பதற்கான நம்பிக்கை. இளைஞர்களுக்கு எப்போவுமே அது தேவை. நீங்கள் இதை வந்து உடைத்துட்டு நீங்கள் எங்கேயுமே போக முடியாது. உங்களுக்கு நீங்கள் ஒரு நம்பிக்கையை தொடங்குவதற்கும் ஒரு வழியை அமைத்துக் கொள்வதற்கும் ஒரு ஏதாவது நமக்கு ஒரு, நான் வந்து தனிநபர்னு சொல்லலை, சில நபர்கள் ஒரு விஷயத்தை தீவிரமாக முன்னெடுக்கக்கூடிய சில நபர்கள் நமக்கு தேவை. ஸோ அதை வந்து அவர்கள் தவறாக போகிற பட்சத்துலையோ அவர்கள் வந்து தப்பாக இருக்கிறதோ வந்து அது அடுத்த கட்டம். பட் ஆனால் ஒரு தனிநபரின் செயல்களை முன்னிறுத்துவதுங்கிறது தவறு கிடையாது. இல்லை, இப்போ அவங்க அந்த ஐடியாலஜிக்கான ரெப்ரசன்டேட்டிவாகவோ ஐக்கானாகவோ மாறுகிற போது அதன் மீதான அபாயத்தன்மை உங்களுக்கு தெரியலையான்னு தான் நான் கேட்குறேன். அபாயத்தன்மை அப்படிங்கிறது இப்போ நம்மாழ்வார் எடுத்துக்கங்க. நீங்கள் நம்மாழ்வார்னு ஒருத்தவர் இருக்கார். நம்மாழ்வார் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதன் விளைவுகள் வந்து நல்ல விதமாக தானே இருக்குது இந்த சமூகத்தின் மீது. இல்லை, நீங்கள் உங்கள் இடதுசாரி பின்புலம் அதை ஏற்றுக்கொள்கிறதாங்கிறதா என்னுடைய கேள்வி. எனக்கு அந்த தனிநபர்கள் மீது வழிகாட்டுறது மீது நம்பிக்கை இல்லை. அதை பற்றி என்னுடைய பேச்சா இல்லை. இடதுசாரி பின்புலத்திலிருந்து வந்தவர்கள் மக்களை அரசியல் வயப்படுத்துவதற்கு இப்படி விட்ட தனிநபர்களை அறிமுகப்படுத்துவதும் அவர்கள் வழியில் நீங்கள் போகலாம்னு சொல்வதும் ஏற்புடையதாங்கிறதா என்னுடைய கேள்வி. ஏற்புடையது தான், அதெல்லாம் இல்லை. நான் வந்து தனிநபர்கள் அப்படின்னா ஒரு தனிநபர் அல்லாமல் இப்படி இந்த நம்பிக்கைகளின் அடிப்படையில் சேரக்கூடிய நபர்களை முன்னிலைப்படுத்துவது தவறு கிடையாது. தவறு கிடையாது. சைரட் மாதிரியான, ஃபேண்ட்ரி மாதிரியான திரைப்படங்கள் ஒரு விதமான அழகியலோடு இன்னைக்கு இளைஞர்களுக்கு எதை பிடிக்குமோ அந்த மாதிரியான எல்லா கலவையோடும் அதே நேரத்தில் ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனையும் கூட அது அழகா பேசுகிறது. ஆனா இதை பத்தி பேசுறதுக்கு ராஜமுருகன் மாதிரியான ஒரு நபர் பத்திரிகை துறையிலிருந்து தான் வர வேண்டுமா? அப்படிதான் சினிமா உலகம் இருக்கா? இல்லை, அப்படி இல்லை. நிச்சயமாக என்னென்னா நம்ம அதை தான் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன். சமீப காலமாக வரக்கூடிய திரைப்படங்களில் நிறைய பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் விழிப்புணர்வு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் வெவ்வேறு விதங்களில். நீங்கள் தொடர்ந்து ஒரு சமூக கட்டமைப்பு, அந்த சாதிய வன்முறைகள், இது பற்றியான பேச்சுக்கள் இருந்தது அப்படின்னா அது குறித்தான முழுமையான படம் வரணும்னு நானும் விரும்புகிறேன். நீங்கள் அதை பற்றி தொடர்ந்து அந்த கேள்விகளை முன் வச்சிங்கன்னா நிச்சயமாக அது குறித்தான முழுமையான ஒரு திரைப்படம் வந்து தமிழில் வரணும். இல்லை, நான் கேட்ட கேள்விக்கான அடிப்படை நோக்கம் வந்து இப்போ திரைப்பட இயக்குநர்களாக வர்றவங்க வந்து அவங்களுடைய பின்புல அல்ல. ஆமாம், அதை தான் சொல்கிறேன். இப்போ சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வந்தது வினோத் இயக்கத்தில். அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அரசியலை பேசக்கூடிய ஒரு படம். மெட்ராஸ் வந்தது ரஞ்சித் இயக்கத்தில். குற்றம் கடிதல் வந்தது பிரம்மா இயக்கத்தில். காக்கா முட்டை வந்தது. இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து அடுத்த தலைமுறை இயக்குநர்களை பற்றி பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி பாலா சக்திவேல் சாரோ, வெற்றிமாறன் சாரோ, அவங்களுடைய வசந்த பாலன் சாரோ, முக்கியமாக அங்காடி தெருலாம் வந்து மிக மிக முக்கியமான அரசியல் திரைப்படம். அது வந்து அது ரொம்ப முக்கியமான, இந்தியாவில் கொண்டாட வேண்டிய மிக முக்கியமான அரசியல் திரைப்படம். ஆனால் அதை எந்த அளவு நம்ம முழுமையாக இங்கே இது பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு நிர்வாகத்தை வந்து ரொம்ப நேரடியாக வந்து விமர்சிக்கக்கூடிய ஒரு கேள்வி கேட்ட ஒரு படம். பட் ஆனால் அதன் வேற ஒரு வாழ்க்கையோடு அதை போர்ட்ரேட் பண்ணுறதுனால முழுமையாக அந்த அரசியல் இவங்களுக்கு இப்போ அந்த புரிதல் எந்த அளவு போய் தெரியல சேருதுன்னு. அப்படி தொடர்ந்து வந்து அரசியலின் வெவ்வேறு தளங்களை பேசக்கூடிய படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதற்கான இயக்குநர்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. இதனுடைய அடுத்த கட்டம் வந்து இன்னும் அதிகமாக நீங்கள் சொல்லக்கூடிய திறந்து பேசக்கூடிய ஒரு அரசியல்ங்கிறது வந்துடும். இந்த அரசியல் படங்களை எடுக்கிற அல்லது மாற்று சினிமாவுக்கான முயற்சியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற எல்லா கலைஞர்களுக்கும் இரண்டாவது வாய்ப்பு அல்லது மூன்றாவது வாய்ப்புங்கிறது பெரிய லெவல்ல தடைப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அல்லது புகார் இருக்கு. மதுபான கடையெடுத்த இயக்குனர் கமலக்கண்ணன், நிறைய இந்த மாதிரியான ஒரு பட்டியலை என்னால் முன்வைக்க முடியும். அவங்களுக்கான ஸ்கோப் தமிழ் சினிமாவில் இருக்கிறதா, இல்லை அது தனிநபர்களின் பிரச்சனைகள் தானா?
இல்லை அப்படி இல்லை. என்னென்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சினிமா வந்து கடைசியாக அதுக்குள்ளே வந்து ஒரு வியாபாரம் இருக்குது. அந்த ஒரு படம் எடுக்கணும், அந்த படம் வந்து போட்ட காசு வரணும், இப்படியான அதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. இதை தாண்டி வெறும் தன்னுடைய அக்கறையும் உணர்வின் மூலமாகவே படம் எடுக்கக்கூடியவங்கிறது ரொம்ப கம்மி. அதாவது தயாரிப்பாளர்கள் தரப்பில். இன்னொன்று அது தப்பும் இல்லை. அது வந்து அவங்க ஒரு வியாபாரமாக பார்த்து கொண்டு வர்றது தப்பு இல்லை. இப்போ எனக்கு ஜோக்கருக்கு கிடைச்ச மாதிரி எல்லாருக்கும் தயாரிப்பாளர்கள் கிடைப்பாங்களாங்கிற ஒரு இருக்குது. பட் ஆனால் இந்த அடுத்த படம் கிடைப்பதுங்கிறது வியாபாரம் சம்மந்தப்பட்டதாகவும் இருக்குது. நான் அதை வந்து வெறும் அரசியல் கருத்தாக மட்டும் பார்க்கல. நீங்கள் ஒரு தீவிரமான ஒரு அரசியல் படம் எடுத்து அந்த படம் பெருசாக வியாபாரம் ஆச்சுன்னா அவருக்கு 2வது படம் கிடைச்சிரும். அதிலெல்லாம் ஒன்றும் அது வந்து அரசியல். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? நீங்கள் சொல்கிறது வார்த்தை இப்படி சொல்கிற வேணா, தேவைப்பட்டால் புரட்சியையும் கூட வியாபாரமாக்குவதற்கான வாய்ப்பு சினிமாவில் இருக்கு. அதில் என்ன இருக்கு? அதாவது சினிமாவில் மட்டும் இல்லை, எல்லா தொழிலையுமே இருக்குது. நீங்கள் சினிமா மட்டும் சொல்லாதீங்க, எல்லா தொழிலையுமே அது வந்து அதில் அது அது வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லவே முடியாது. அது வந்து வியாபாரம் தானே. அதில் என்ன இருக்குது? இதில் வந்து மறைவு ஒளிவுன்னு ஏதாவது இருக்கா என்ன? நீங்கள் போய் டிக்கெட்டு பணம் கொடுத்து வாங்கணும், அது அவங்களுக்கு போய் சேரணும். இதுவும் ஒரு தொழில் தானே. ஸோ அதனால் அப்படி நான் நினைக்கல. இன்றைக்கு அப்புறம் இந்த பொதுவாக இந்த மாதிரி முதல் படம் எடுக்கிறவர்கள் அவர்கள் தயாராகிறதுக்கே ஒரு பெரிய கேப் எடுத்துக்குவாங்க. அதுவும் இருக்குது. அதெல்லாம் அதில் சேரும். நம்ம மேலேருந்து பார்க்கும்போது அவர் ஏன் 2 வருஷம் ஆகுது, இவர் ஏன் 3 வருஷம் ஆகுதுன்னு நினைப்போம். பட் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டம் வரும். அப்புறம் அதை சரியாக போய் ப்ரொசீட் பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டம் வரும். இப்படி நிறையா இருக்கு இல்லையா? அது ப்ராக்டிக்கல் சிக்கல்கள் இருக்குல்ல. இந்த புதிதாக உள்ளே வருகிற அல்லது அரசியல் பற்றி பேசுகிற, மாற்றம் குறித்து கவலைப்படுகிற எல்லோருக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் எலமெண்ட்டாக சமூக வலைத்தளங்களை பார்க்குறாங்க. சமூக வலைத்தளங்களில் முன்வைக்கப்படுகிற ஆரோக்கியமான விவாதங்கள், கலந்துரையாடல்கள், அது மோதல்கள், இது எல்லாவற்றையுமே ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கிய பயணம்னு பார்க்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக வலைத்தளங்களில் இருக்கிறவர்களுடைய எண்ணிக்கை, இந்த விஷயங்களை எல்லாம் பேசுகிற நபர்களுடைய எண்ணிக்கைங்கிறதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பம். ஆனால் அவங்க அதை ரொம்ப பெரிய லீட் பண்ணுற மாதிரி, நீங்கள் உங்கள் ஜோக்கர் படத்தில் சமூக வலைத்தளங்களை பெரிய மாற்றத்திற்கான ஒரு டூலாக, கருவியாக தொடர்ந்து முன்னிறுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அதில் அபார நம்பிக்கை இருக்கிறதா? நீங்கள் சொன்ன மாதிரி சமூக வலைதளங்களில் தீவிரமாக இயங்கக்கூடியவங்கிறது ரொம்ப குறைவு தான். அதில் எந்த மாற்றமும் ஒப்பீட்டளவில். ஆனால் காலகாலமாகவே எது வந்து ஒரு சமூகத்திற்கான விதையை போடுதுன்னு நம்புகிறோம் அப்படின்னா, இப்போ சிற்றிதழ்கள் ஒரு காலத்தில் சிற்றிதழ்களில் எத்தனை பேர் படிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு கணையாளியோ நீங்கள் எதுவுமே வந்துட்டு ரொம்ப குறைவாக படிக்கப்படுற ரொம்ப குறைந்த மக்களால். ஆனால் அந்த கருத்து, அதில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து இருக்கு இல்லையா, அது உருவாக்கக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப பெருசு. அது எப்படி போய் ஒருத்தவங்களை சேருதுன்னே தெரியாது. அவங்க அதை உருவாக்கும் போது அதை ஒரு 10,000 பேரோ எவ்வளோக்கோ தான் போய் சேரும். ஆனால் அதோடைய வீச்சு பார்த்திங்கன்னா கொஞ்ச காலங்களில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வீச்சை உருவாக்கியிருக்கும். கருத்துங்கிறது எப்போவுமே அப்படி தான். நான் வந்து அப்படி தான் பார்க்குறேன். அதை வந்து இன்றைக்கி சமூக வலைதளங்கள் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, அதன் மூலமாக வரக்கூடிய கருத்து ஒரு கச்சா பொருள்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த கச்சா பொருள் சரியானவற்றைத்தான் எரிக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் கேட்குறேன்? இல்லை, அது நம்ம கையில் தானே இருக்குது. நீங்கள் எப்போவுமே இது எல்லாமே வந்துட்டு ஒரு எல்லாமே வரும். அது வந்து எது போய் சேருதுங்கிறது நம்ம கையில் தானே இருக்கு. இல்லை, இப்போ வரைக்கும் இந்த சமூக வலைத்தளங்களினுடைய அல்காரிதம் இப்போ வரைக்கும் பிடிபடாத ஒன்றா இருக்கிறது. நுங்கம்பாக்கம் சுவாதி கொலை வழக்கிற்கு ஊடகங்கள் கொடுத்த, சமூக வலைத்தளங்கள் கொடுத்த முக்கியத்துவம் தஞ்சை கலைச்செல்வியினுடைய பாலியல் பலாத்காரம் குறித்தோ அல்லது விழுப்புரம் நவீனா குறித்த பேச்சிலே அது இல்லை. அப்போது எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாதுன்னு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் எதை இப்படி தீர்மானிக்கிறதோ அதே மாதிரியான ஒரு தீர்மானிப்பு, அதே மாதிரியான ஒரு முன்முடிவு சமூக வலைத்தளங்களையும் இருக்கிற போது என்ன பெரிய வித்தியாசத்தை வித்தியாசம் இல்லை. நிச்சயமா முன்முடிவுன்னு கூட சொல்லாதீங்க, ஒரு மந்தைத்தனம். இது முன்முடிவுன்னு சொல்லாதீங்க. இது எல்லாமே ஒரு மந்தைத்தனம். இது என்னன்னா, இது வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணால் அதை ஒட்டு மொத்தமாக தேசிய எழுச்சி ஆக்கிறது இருக்குது பார்த்தீங்களா? அப்படி தான் இது. உடனே எல்லாரும் கத்துறது இருக்குது பார்த்தீங்களா? எல்லாமே நமக்கு வந்து எதையாவது ஒன்று கொண்டாடணும் அல்லது எதையாவது ஒன்று திட்டணும். அதுக்கு நமக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று வேணுங்கிறது நம்முடைய பொது புத்தி. இதற்கு இறை போடுகிறதா தான் இது மாறி இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து முன்முடிவுன்னு சொல்லக்கூடாது. இது வந்து ஒரு மந்தைத்தனம். இதுதான் வந்து தொடர்ந்து. அப்புறம் ஒரு விஷயத்தை எப்படி அணுகிறதுங்கிற ஒரு அடிப்படையான தெளிவு இல்லாமல் இருப்பது. எதை வந்து கிண்டல் செய்வது, எதை வந்து இது பண்ணணும் அப்படிங்க. நானே என்ன சொல்ல வரேன்னா, ஜனநாயகம் வந்து திறந்து விட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கதவு வந்து, ஜனநாயகத்தை திறந்து விட்ட ஒரு மிகப்பெரிய கதவுன்னு தான் இதை நம்ம சொல்கிறோம். இதை வந்து நிச்சயமாக
இதை புறந்தள்ளக்கூடாது. இது குறித்தான நம்மளை கிண்டல் பண்ணலாம். இப்போ இதில் இணையதளத்தில் வச்சு இப்போ என்னையோ நம்மளை கிண்டல் செய்யலாம். அது வந்து அதற்கான ஒரு ஸ்பேஸையும் அது கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதை நான் தப்பு சொல்லலை. பட் ஆனால் இப்போ சுவாதி கொலை வழக்குன்னா அதை வந்து வேறு ஒரு மாதிரியான கிண்டல் செய்து ஒரு கருத்து போடுறதோ, நான் என்ன சொல்கிறேன்னு, அப்புறம் நம்முடைய அறிவையும் நம்முடைய மேதாவித்தனத்தை காட்டுறதுக்காகவும் மட்டுமே ஒரு கருத்தை வெளியிடுவதோ, அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஒரு சிக்கலான கேள்வி. தொடர்ந்து வந்து உங்கள் படத்திலுடைய வில்லன் அதே மாதிரி நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, மறைக்கப்படக்கூடிய, அதாவது ரொம்ப மறைக்கப்பட்ட விஷயங்கள், எளிமையான மனிதர்கள் குறித்தான மறைக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து அதை தான் தொடர்ந்து நம்ம பேசணும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து அதை தான் நம்ம முக்கியமாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க திரைப்படத்தில் எல்லா இடங்கள்லையுமே மீண்டும் மீண்டும் வில்லனாக காட்டப்பட்ட நபர் வந்து பிரதமர் அல்லது பிரதமருடைய அரசாங்கம். இது எதை நோக்கிய ஒன்று இல்லை, இதை நேரடியாக சொல்லிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது ஒரு குறியீடாக தான் நீங்கள் ஜனாதிபதிங்கிறத வச்சிருக்கீங்கிறதுனால அந்த புரிதல் இருக்கிறது. ஆனால் ஒரு உள்ளாட்சி அமைப்புகளிலிருந்து மாநில அரசிலிருந்து மத்திய அரசு வரைக்குமான பறந்து விரிந்த இந்திய அரசியலமைப்பில் பிரதமருடைய அது அரசு அப்படின்னு நீங்க சேஃபர் சைடா விளையாண்டுருக்கீங்களோ அப்படின்னு ஒரு, ஏன் நம்மளால மாநில அரசுகளை பத்தி பேச முடியாதா, உள்ளாட்சி அமைப்புகளை பத்தி பேச முடியாதா, என்ன காரணம் வந்து நிச்சயமா கிடையாது. அது வந்து முழுக்க கதைக்காக உருவாக்கப்பட்டது தான். இவரை ஜனாதிபதினு இந்த கேரக்டர் உருவாக்குனதுனால அவர் நேரடியாக அவர் வந்து பிரதமரை தானே காயின் பண்ணணும் அப்படிங்கிறதுனால உருவாக்கப்பட்டது தானே தவிர நம்ம மாநில அதிகாரத்தை பற்றி பேசுவதற்கான பயம்லாம் இல்லவே இல்லை. ஏன் வசனங்கள்லாம் இருக்கே படத்தில், அப்படி இருந்தால் நான் அதெல்லாம் வச்சிருக்க மாட்டேன். என்னுடைய கேள்விங்கிறது பிரதமருடைய ஆட்கள் அப்படிங்கிறது ஒரு தொலைநோக்கு பார்வை அடிப்படையில் வச்சதா இல்லை அந்த ஜனாதிபதிங்கிற கேரக்டர் நீங்கள் உருவாக்கிட்டீங்கிறதுக்காக வச்சதான்னு கேட்குறேன். இல்லை, ஜனாதிபதிங்கிற கேரக்டருக்காக வைக்கப்பட்டது தான். எனக்கு இன்னும் ஒரு கேள்வி, ஒரு அரசாங்கத்தினுடைய அமைப்பு சார்ந்த செயல்பாடுகள் இருக்குல்ல, அது குறித்த பெரிய லெவலில் புரிதல் இருக்கிற ராஜமுருகனுக்கு இந்த குடியரசுத் தலைவர் வந்து ஒரு கழிப்பிடத்தை திறந்து வைக்கிற அந்த நிகழ்வில் காவல்துறையினருடைய அந்த செயல்பாடுகளில் ஏதோ ஒரு அநீதி இருந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திருக்கீங்க. காவல்துறைக்கு கொடுங்கப்பட்ட ஒழுங்கு பணிங்கிறது வந்து குடியரசுத் தலைவரை பத்திரமா கூட்டிட்டு வந்து நிகழ்ச்சியை நடத்தி திரும்ப கொண்டு வரணும். அது அவங்களுக்கான ஒரு ஒழுங்கு. ஆனா இந்த ஒழுங்கீனமாக நீங்க ஒரு ஊடகத்துல காட்சிப்படுத்துற போது இன்னமும் அது காவல்துறை மீதான ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்துது. இதை எப்படி அனுமதிக்க முடியுங்கிறது தான் என்னுடைய இல்லை நிச்சயம். அது என்னன்னா, அந்த காட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த அடிப்பட்ட பிறகு அந்த கவுன்சிலரிடம் வந்து அவன் சொல்றான். அந்த கவுன்சிலர் தான் அவன் முதல்ல சந்திக்க நேரிடுது. ஸோ அந்த கவுன்சிலர் போய் அமைச்சர்கிட்ட சொல்கிறான். ஸோ அந்த அமைச்சர்கிட்ட சொன்னால் அடுத்த கட்டில் போலீஸ் அங்கே வந்துக்கிட்டு இருக்கும். என்னென்னா, அமைச்சர் வந்து ஒரு அதிகாரம், நீங்கள் அமைச்சர் சொல்கிறத வந்து காவல்துறையால் தட்ட முடியாத ஒரு சூழல் தான் இங்கே நிலவிட்டு இருக்கு. ஸோ அந்த அமைச்சர் யாருக்கும் பேசியிருக்கலாம் மேலே. ஸோ அது வந்து நமக்கு மறைபொருள் தான் அது. ஸோ அப்படி அந்த அதிகாரத்தால் வைக்கப்பட்டவங்க தான் காவல்துறை. அவங்களால அதை தட்ட முடியல. அப்படி தான் நான் அதை போர்ட்ரேட் பண்ணுறேன். காவல்துறை வந்து அப்படி பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது? அவங்க வந்து நிச்சயமாக அந்த இடத்துல அவங்க வில்லன்களே இல்லை. அவங்க வந்து அந்த அதிகாரத்தின் சொல்லை தட்ட முடியாத ஆட்களாக அதை செய்கிறார்கள். அதை தான் அதனால தான் நீங்கள் அதை நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுகிறது கூட ஃபஸ்ட்டு பேசுகிறதுங்கிறது பேசுவார். அதுக்கப்புறம் உள்ள போனோம் அந்த ஜன்னலில் நின்று பேசிகிட்டு இருக்கிறவர், யோ இரியா இப்போ வந்துருயா, இந்த வந்து அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு தான் பேசுவார். அந்த நபரை பேசும்போது, யோ வந்துருங்க பொறுத்துக்கையா, அதாவது அவருக்கு அது அநீதின்னு தெரியுது. பட் வேறு வழி இல்லாமல் செய்யக்கூடிய இடத்துல அவர் நியமிக்கப்பட்டிருக்காருங்கிறது தான். அரசியல் படம் எடுக்கப்பட்டாலே அது அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்பது அல்லது அதிகாரத்தை குறை சொல்வதாகத்தான் எடுக்க முடியுமா, எடுக்க வேண்டுமா? அதிகாரம் சரியில்லையே, நீங்கள் அதிகாரம் சரியில்லைன்னா அதிகாரத்தை தானே கேள்வி கேட்க முடியும். நீங்கள் உங்களுடைய அதிகாரம் சரியில்லாததுன்னு தானே இவ்வளவு சிஸ்டம் இப்படி கொலாப்ஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது. அப்போ அதை தானே கேள்வி கேட்க முடியும். ஒரு 60 ஆண்டுகளில் 70 ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சி என்று எதுவும் இல்லையா? இந்த அதிகாரத்தில் இருந்தவர்களால் எந்த பயனும் இல்லையா? மக்கள் 60 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது போல தான் இப்போதும் இருக்கிறார்களா? அதிகாரத்தினுடைய நல்லதை பற்றி, அதிகாரம் எந்தெந்த பாதைகளில் நல்லதாக மாற்றப்பட்டதுங்கிறது பற்றிய படம் எல்லாம் எடுப்பதற்கான சூழல் இல்லையா? இல்லை சமூக வலைதளங்களை பற்றி நீங்கள் சொன்ன மாதிரி யாரையாவது திட்டால் மட்டுமே ரசிப்பார்கள், அதுதான் அரசியல்னா அரசாங்கத்தையும் அதிகாரத்தையும் திட்டதன் வாயிலாக ஒரு அரசியலை நிறுவ முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை நிச்சயமாக அந்த அதிகாரத்தால் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே இப்போ திராவிட இயக்கங்களே தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்களால் உருவான எழுச்சி என்பதோ சமூக தளத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்பதோ ரொம்ப முக்கியமானது. அதை வந்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது ரொம்ப முக்கியமான பங்கு. ஆனால்
நாம் இப்போது வந்து எந்த இடத்தை வந்து அடைந்திருக்கிறோம்ங்கிற இடத்துலேருந்து தான் இதை பேச வேண்டியிருக்கு. இப்போ கான்டெம்பரரியா கம்பேரிட்டிவ்லி இந்திய அளவுல ஒரு முன்னேறிய மாநிலம் தமிழ்நாடு. கம்பேரிட்டிவ்லி இந்திய அளவில் ஒரு முன்னேறிய மாநிலம் தமிழ்நாடு. இன்னைக்கு வந்து பீகாரோட தேர்தல் அறிக்கையில் வந்து நாங்கள் கழிப்பறை கட்டுவோம், குடிநீர் கொடுப்போம், சாலை வசதி போடுவோம்னு ஒரு தேர்தல் அறிக்கை. தமிழக தேர்தல் அறிக்கையில் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. இங்கே டிவி ஃப்ரிட்ஜுன்னு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க, வேலைவாய்ப்பு 1 கோடி பேருக்கு. அப்போது இந்த மாநிலத்தில் நடந்த, நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இல்லை, பொதுவாகவே தமிழ் சினிமா இந்திய உலகம் முழுக்க இருக்கிற எத்தனை பேரிடமுமே அதிகாரத்தை எதிர்க்கிற அல்லது புரட்சி செய்கிற இந்த 2 விஷயங்களை பற்றி பேசினா மட்டும்தான் அது அரசியல் படமா? இல்லை, அதுதான் சொல்கிறேன்ல, ஒரு கதை எதை பேசுகிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு கதை அமைக்கும் போது அந்த கதை எதை பேசுகிறது, நம்முடைய சிந்தனை தான் கதை, நம்முடைய சிந்தனை தான். இப்போது நான் வந்து ஒரு திரைப்படம் தான் எடுத்திருக்கிறேன். நான் குக்குன்னு முதல் படம் எடுத்தேன். 2வது படம் வந்து ஒரு அரசியல் திரைப்படம் எடுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு துவக்கம் தானே. இது ஒரு துவக்கத்தில் ஒரு விஷயத்தை பேசுகிறோம். அடுத்தடுத்து நம்மளுடைய யோசனைகளோ இதுவோ பண்ணும்போது வெவ்வேறு தளங்களில் அதை பேசுவோம். இல்லை, நீங்கள் இந்த படம் ஏன் எடுக்கலன்னு கேட்கல. நான் பொதுவாக அப்படிப்பட்ட பார்வை ஏன் வருது, ஒரு நல்ல விஷயங்களை படமாக எடுத்தால் ஓடாதுன்னு மக்கள் நம்புறாங்களாங்கிற அந்த கோணத்தில் அந்த கேள்வியை நான் கேட்டேன். அப்படி இல்லை. நம்ம என்னன்னா எப்போவுமே படைப்பாளியோடைய வேலை வந்து விமர்சனங்களை முன்வைப்பது தான் பெரும்பாலும். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. விமர்சனம்ங்கிறது வந்து திட்டுறது மட்டும்தான், நான் பாராட்டுறது இல்லையாங்கிறதா என்னுடைய கேள்வி. இல்லை, பாராட்டுவது அப்படிங்கிறது நிறைய நடந்திருக்கு. பாராட்டுவதுங்கிறது நிறைய நடந்திருக்கு. ஸோ அதில் இன்னொன்று, பாராட்டுறது பல தளங்களில் நடந்துக்கிட்டே இருக்க. நீங்கள் இல்லை, நேரடியாக இந்த கேள்வி கேட்டுறேன். நம்மளால பகத்சிங் மாதிரியான ஒரு நபரை அவருடைய சாதனையை முன் வச்சு அந்த மாதிரி விஷயங்களை பேசுறதுக்கான விஷயமா இல்லாம அதை எதிர்ப்பு மன ஓட்டத்தில் நீங்க பகத்சிங்கை காண்பிக்கிற போது அவனை ஒரு எதிர்ப்பு போராளியை தான் காண்பிக்க முடியும். ஆனா எதிர்ப்பு போராளியா அவனை காண்பிக்கிறதே ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே. அந்த மாதிரியான விஷயங்கள் இங்க நடக்கப்படலை அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த கேள்வியை முன் வச்சிருந்தேன். நிச்சயமா எனக்கு பர்சனலாக வந்து எப்போவுமே ஒரு சிஸ்டத்தின் மூலம் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ஆதரிப்பதும் கெட்ட விஷயங்களை எதிர்ப்பதும் ஒரு படைப்பாளியுடைய வேலை தான். பட் ஆனால் கலையில் தொடர்ந்து அதையெல்லாம் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. கலை என்பது அது அல்ல. இந்த படமே வந்து பிரச்சாரம் கிடையாது. மொதல் விஷயம், கலை வந்து இப்படியான விஷயத்தை நீ பேசணும்னு முடிவெல்லாம் வேறு யாருமே எடுக்கவே முடியாது. நீங்கள் என்ன மட்டும் இல்லை, வேறு படைப்பாளி ஏன் பாராட்டி நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு கேள்வியே முதல்ல தப்பு. அதையெல்லாம் ஒரு படைப்பாளிகிட்ட நீங்கள் கேட்கவே கூடாது. இல்லை, இந்த பொதுவாகவே ஒரே ஒரு படம் எடுத்தவரிடம் வந்து அதை ஏன் நீங்கள் எடுக்கவில்லை, இதை ஏன் எடுத்தீர்கள்ங்கிற கேள்வி எல்லாமே உங்களை இந்த சமூகம் நம்புகிறது. அந்த நம்பிக்கையிலிருந்து பெறப்படுகிற எதிர்பார்ப்பின் வாயிலான கேள்விகள் தானே தவிர அது எந்த வகையிலும் உங்களை குறுக்கு கேள்விகளாகவும் மடக்க வேண்டும்ங்கிற கேள்விகளாகவும். நிச்சயமா இந்த படத்திற்கான விமர்சனங்கள் எப்படி வந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு, ரிவ்யூஸ் சமூக தளத்தில்? நான் சமூக தளத்தில் ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. ரொம்ப மரியாதையாக, ரொம்ப மிக என்னென்னா ரொம்ப முக்கியமாக நான் அதை தான் ஜனங்கள்டேருந்து, சாதாரண ஜனங்கள்டேருந்து நிறைய ரெஸ்பான்ஸ் வருது. அவங்களுக்கு அடிப்படையில் இந்த படம் வந்து ஒரு குற்ற உணர்வை, நம் இருப்பு குறித்த ஒரு குற்ற உணர்வையும் நம்முடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலையும் ஏற்படுத்தியிருக்கிறதா நான் நம்புகிறேன். அதுதான் ஆக்சுவலாக இந்த படம் எழுதும்போதும் எடுக்கும்போதும் என்னுடைய நோக்கம். இது ஒரு மிகச்சிறிய நோக்கம், அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். என்னென்னா இந்த படம் எடுக்கப்பட்டதோடைய நோக்கம் வந்து உண்மையிலேயே நான் பர்சனலாக வந்து அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்னை பாதிக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் நான் படமாக எடுப்பேன். எனக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை. அது எதுவாக இருந்தாலும், அது எந்த அதிகார அமைப்பாக இருந்தாலும் சரி, சாதிய அமைப்பாக இருந்தாலும் சரி, அல்லது தனிநபர் அமைப்பாக இருந்தாலும் சரி, எதை குறித்துமான எந்த அச்சமும் எனக்கு இல்லை ஒரு படைப்பெடுக்கிறதுல. மொதல் விஷயம். 2வது, எந்த சாயமுமே இல்லை எனக்கு. நான் வந்து உண்மையிலே நான் சொன்ன பொது வெளியில் இருந்து ஒரு எளிய மனிதர்களில் ஒருவனாக நான் அவர்களுடைய குரலை முடிந்த அளவு ஒலிக்க விரும்புகிறேன், அவ்வளவுதான். அந்த குரலுங்கிறது ரொம்ப லீஸ்டாக இருக்கலாம், அல்லது நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம் அது மேலே. பட் எனக்கு உண்மையிலேயே அந்தளவு அறிவெல்லாம் இல்லை. நான் ரொம்ப சாதாரண ஒரு பாமரனுடைய குரலிலிருந்து நான் பார்க்கக்கூடிய சில விஷயங்களை பேச விரும்புகிறேன். அதுக்கு மட்டும்தான் அந்த திரைப்படம். அதை நான் எடுத்ததுக்கு அந்த நோக்கம் வந்து முழுமையாக நிறைவேறி இருக்கிறதா நம்புகிறேன். இதற்கு கிடைக்கக்கூடிய விமர்சனங்கள், அதை தாண்டி இருக்கக்கூடிய சில விமர்சனங்களை நான் வந்து ஏற்றுக்கிறேன். நான் சில விமர்சனங்கள் வருது, அதை வந்து நிச்சயமாக நான் ஏற்றுக்கிறேன். எடுத்துக்கிட்டு நம்ம அதை சரி செய்வதற்கான வழிகளை நிச்சயமாக செய்வோம். ராஜமுருகனுடைய அடுத்தடுத்த படைப்புகளும் அரசியல் சார்ந்த படைப்புகள் தான் இருக்குமா? இல்லை, படைப்புங்கிறது அதான் சொல்கிறேன், அந்த நேரத்தில் நம்ம எது வந்து அதிகமாக பாதிக்குதோ அதை நம்ம கதையாக எழுதுவோம் இருப்போம். ஆனால் நிச்சயமாக நம்ம நினைக்கக்கூடிய மக்களுக்கான அரசியல் ஏதோ ஒரு வகையில் வந்து வெளிப்படுத்துவதற்கான விஷயங்களை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருப்பேன்.
மாற்றத்திற்கான பாதைகள் திரும்பிய பக்கம் எல்லாம் காய்ந்திருக்கிற போது ராஜ்முருகன் மாதிரியான அரும்புகள் இப்போது முளைக்க தொடங்கி இருக்கிறார்கள். அவற்றை தொடர்ந்து பாராட்டுவதும் அவர்களுக்கான ஊக்கத்தை கொடுப்பதும் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தினுடைய கடமை என்கிற அடிப்படையில் இந்த வியூகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்திருந்தோம். எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் வெளிப்படையாகவும் பதில் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து உங்களது திரைப்பயணத்தில் மென்மேலும் பல சாதனைகளையும் நீங்க விரும்புகிற மாற்றத்தையும் உங்கள் தலைமுறையில் பார்ப்பதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்னும் ஒரு வியூகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.